அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் மார்ச் மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொதுப்பலனாக காணலாம். நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு ஏதாவது யோசனையில் இருந்து வருவீர்கள். பலவிதமான திட்டங்கள், எல்லோரை பற்றியும் குடும்பத்தின் எதிர்காலம் என்றும் நீங்கள் ஆழ்ந்த யோசனை செய்பவராக உங்கள் நேரத்தை செலவு செய்வீர்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பெரிய செயல் ஏதாவது செய்ய வேண்டிய நிர்பந்தம் கட்டாயம் நேரும். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என்று பலரும் உங்களிடம் உதவி கேட்பார்கள். பல பிரச்சனைகளை நீங்கள் சமாதானம் செய்து தீர்த்து வைத்து எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். நீங்கள் எதிர்பாராத பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும். அதை நீங்கள் சவாலாக ஏற்று திறம்பட சாதித்து அதில் வெற்றியும் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி சந்தேகத்தை தீர்த்து கொண்டு கடும் முயற்சியில் சாதிப்பார்கள். தொழில், வியாபாரம், சுய தொழில் செய்பவர்களுக்கு பணி கூடுதல் ஆகும். அனைவரது ஒத்துழைப்பாலும் எதிர்பார்த்த வெற்றிகளை ஈட்டுவார்கள். தேவைக்கு நீங்கள் பணவசதியும் பெருகும் அதிர்ஷ்டசாலிகள். எப்பொழுதும் நீங்கள் வெளிவேலை என்று இருப்பதால் இப்பொழுது குடும்பத்தாருடன் நேரம் செலுத்தி எல்லோரது நிலையையும் அறிந்து தெளிந்து தீர்த்து எல்லோரையும் மகிழ்விப்பீர்கள். வீட்டில் சுபகாரிய தடைகள் விலகிவிடவும் மனம் போல் திருப்தி தரும் வகையில் சுபகாரியம் இறுதி வடிவம் பெறும். பிள்ளைகள் முன்னேற்றம் மகிழ்ச்சி அளிக்கும். வீட்டில் குழந்தை பேறு, தொழில் அபிவிருத்தி, வீடு வாகன சேர்க்கை போன்றவை முக்கியமாக இடம்பெறும். நேர்மாறான கருத்தில் உள்ளவர்களும் உங்களை புரிந்து மறுபடியும் எப்பொழுதும் போல் கரம் கொடுத்து உதவுவார்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகிச் சென்றவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து மறுபடியும் இணைந்து வாழத் தொடங்குவார்கள். எதிர்கால வாழ்க்கை கருதி பலவிதமான செயல் திட்டங்களை தீட்டுவீர்கள். குழந்தைகள் நலன் கருதி அவர்கள் பலம் பலவீனம் அறிந்து தக்க தேவையான அனைத்தையும் செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களின் உடல்நலத்தில் பாதிப்பு வராது பார்த்து கொள்வது அவசியம். ஏதாவது ஒரு காரணத்தால் தொடர்பில் மன வருத்தம் வரும் நிலை ஏற்படும் போது கவனமாக அதை விளக்க வேண்டும். நட்பு, தொடர்பு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் நடவடிக்கை எடுத்து எல்லோரும் பாராட்டும்படி செய்து கொள்வீர்கள். 1, 2, 9, 10, 18, 19, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பணம் கையில் சரளமாய் புழங்கும். 5, 6, 7, 9, 10, 23, 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் அனுகூலமான நாட்களாக அமையும். 4, 13, 22 மற்றும் 31ஆம் தேதியில் கவனமாக இருக்க வேண்டிய நாட்களாகும்.